இப்போ எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கினார் உங்களுடைய கேபினட் அமைச்சர். அந்த நேரத்திலே பல வீதிகள் சம்பந்தமான முறைப்பாடுகள் நாங்கள் அவரிடம் முன்வைத்திருந்தோம். இதிலே இருக்கும் பிரச்சனை கௌரவ அமைச்சர்களே, எங்களுடைய மாவட்டத்திலே அதிகமான வீதிகள் வந்து ஆர்டிடிக்கு உட்படுத்தப்பட்ட வீதிகள். ஆர்டிடி தான் அந்த வீதிக்கு உரிமையாளர். அதே நேரத்தில் இன்னும் சில வீதிகள் இருக்கின்றது பிரதேச சபைக்கு சொந்தமானது. ஆனால் நிதியெல்லாம் மத்திய அரசாங்கம் வைத்திருக்கின்றது. அப்போ மாகாண அரசாங்கத்துக்குள்ளே வரும் வீதிகளை அபிவிருத்தி செய்வதாக இருந்தால் நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் கேட்க முடியாது. ஆனால் மாகாணத்துக்கு அனுப்பும் நிதியை வைத்துக்கொண்டு என்ன வேலைகள் நடக்கின்றது, அந்த வேலைகளை நாங்கள் எப்படி முன்னெடுக்கலாம் என்றதும் தெரியாது. அப்போ இதே போல பல வீதிகள் இருக்கின்றது. இப்போ உதாரணமாக இந்த வீதியோட அதுக்கு அருகாமையிலே இன்னும் வில்லுக்குளம் வீதி இருக்கு, மணல்பிட்டி சந்தைக்கு. அப்போ உங்களுடைய அமைச்சின் கீழே மாகாண அமைச்சுக்கு எதுவும் நிதி ஒதுக்கீடுகள் செய்வதற்கான ஸ்பெசிபிக் ரோட்ஸுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான எதுவும் வழிகள் இருக்கா என்றால் பக்கியல்லையில இருந்து வெள்ளாவளிக்கு வரும் வீதி படுமோசம். அன்று ஒரு ஆம்புலன்ஸ் கூட போக முடியாத நிலையில் இருக்கின்றது. அந்த வகையிலே ஏதாவது ஒழுங்குகள் இருக்கா? ஆர்டிஏ மாகாணத்துக்கு நிதி ஒதுக்கக்கூடிய ஒழுங்குகள் எதுவும் இருக்கின்றதா? என்னுடைய இரண்டாவது கேள்வி என்னென்று சொன்னால், நீங்கள் சொன்னது போல மாகாணத்துக்கு இந்த வேலை திட்டங்களை செய்ய முடியாத காரணம், ஒரே ஒரு காரணம் நிதி இல்லாத மாத்திரம்தான். அப்படியே டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ், டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் ஆர்டிடிக்கு வேண்டிய அளவு இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய நீங்கள் சொன்ன பதிலை பார்க்கும் பொழுது, கடந்த வாரம் வந்து நான் சுகாதார அமைச்சரிடம் ஒரு கேள்வி கேட்ட பொழுதும் அவர் சொன்னார், மத்திய அரசாங்கம் மாகாணத்துக்கு சொந்தமான வைத்தியசாலைகளை எடுத்து சிறந்த வைத்தியசாலைகளை அமைக்க போறோம் என்று. இப்போ உங்களுடைய பதிலை பார்க்கும் பொழுதும் ஆர்டிடிக்குள்ளேயும் பிரதேச சபைக்குள்ளேயும் வர வேண்டிய மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட வீதிகளை ஆர்டிஏ எடுத்து செய்ய போறதாக சொல்றீங்கள். அதாவது மாகாணத்துக்கு அதுக்கான டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இல்லாவிட்டால் அது செய்ய முடியாது. அதுக்கு செய்ய முடியாததுக்கான ஒரே ஒரு காரணம் நிதி இல்லாத மாத்திரம்தான். இப்போ நீங்கள் சொல்றீங்க 14,000 மில்லியன் ரூபாய் நிதி இந்த வருடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஜனாதிபதியினுடைய வரவு செலவு திட்டத்தினுடைய உரையிலே சொல்லப்பட்டது வடமாகாணத்துக்கான வீதிகள் 1 பில்லியன் ரூபாய்க்கான அபிவிருத்தி நடக்க போகின்றது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், எங்களுடைய கேபினட் அமைச்சர் அவர்கள் பதில் அளிக்க போறார் போல இருக்கின்றது. நல்ல விடயம். கௌரவ கேபினட் அமைச்சர் அவர்களுக்கும் சேர்த்து, அதாவது இந்த மாகாண சபை முறைமையை பலவீனமாக்கும் செயல்பாடுகள் எல்லா அமைச்சுகளும் தொடர்ச்சியாக எடுக்கிறது போல தெரிகின்றது.